இப்போ அந்த மாதிரி வந்து நீங்க சுடுகாட்டில் உட்காந்து பண்றீங்களே நடு ஜாமத்துல இந்த 12 மணிலேருந்து 4 மணிக்குள்ளர, இந்த மாதிரி சமயத்துல பண்ணும்போது அங்க ஏதாவது பவர் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அது ஒரு வைப்ரேஷன். இருட்டுலையா? ஆமா, இருட்டுன்றதோட அன்னைக்கு ஒரு பிணம் வந்திருக்கலாம். ஐயோ, ஆத்மா வந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, நீங்க கேட்கலாம், இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய அதிக ஆளுங்கள்லாம் இறந்துருக்காங்க. சினித்துறையிலும் சரி, பெரிய அரசியல்வாதிகளும் சரி, அவங்களாம் வராதவங்களாம் இவங்க வரப்போறாங்க. கண்டிப்பா வராங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வாழ்ந்து அனுபவிச்சு கெட்டவங்க. ஏதோ இருக்கு, பணம் தான் இந்த லைஃப்ல அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டாங்க. எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க எதுவுமே இல்லாத பட்டவங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீக்கும் சரி, ஒரு வீட்டு வாடகை, இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது கூட இன்னொருத்தவங்க சாப்பிடாமலாம் இருக்கிறாங்க. இந்த நிலைமையிலே இப்போ கூட அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சில ஏக்கங்கள் இருக்கும், ஆசை இருக்கும். எங்கள் அம்மாவை இப்படி நான் பார்த்துக்கணும்னு நினச்சேன், எங்கள் அப்பாவை இப்படி பார்த்துக்கணும், நான் பாதியிலே கூட்டின்னு வந்துட்டேன் யமதர்மா அப்படின்ற குழந்தைங்களும் இருக்குது. அப்படின்னா அலம்போதவங்க அந்த அப்பான்னு சொல்லுவாங்க. ஆசை தீராமல் அலமோதுறவங்க தான் இவங்க தான் மற்றவங்க மேலே வர்றது போகிறது, இல்லை அவங்க வீட்டுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல இப்படின்ட்டுலாம் நிறைய வந்திருக்காங்க.